ஐயோ கடவுளே. ஆ, அப்பாடா, நல்ல வேலை. அசோக்கால இனி நம்மள பார்க்க முடியாது போல இருக்கு. ஐயோ கடவுளுக்கு முதல்ல 108 தேங்காவை உடைச்சாகணும். ஏய் இரு, அது டெம்பரவரி தான். டெம்பரவரியா தான் போயிருக்கு. பர்மனன்ட் டேமேஜ் கிடையாது, டெம்பரவரி தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா டாக்டர்? நிஜமாவே அசோக்குக்கு கண் பார்வை போயிடுச்சா? என் பையனால என்ன பார்க்க முடியாதா? சுபத்ரா, ஆசையா என்னையும் என் குடும்பத்தையும் பார்க்க வந்த என் பிள்ளைக்கு இப்போ கண்ணு தெரியாதா டாக்டர்? ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி என் பையனை சோதிக்கிற? சுபத்ரா ப்ளீஸ் அழாத, கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் சொல்ல வரத முழுசா கேட்போம். சமந்தி அழாதீங்க சமந்தி. உங்க பையன் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு உயிரோட வந்திருக்காரு. அத நினைச்சு நாம எல்லாரும் சந்தோஷப்படலாம். எப்படி சந்தோஷப்பட சொல்றீங்க ருக்மணி? என் புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல என்ன பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடும்? சுபத்ரா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். அஷோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அப்செட் ஆகாதுன்னு சொன்னா இல்லையா? இத பாருமா. ஐயோ மறுபடியும் சொல்றேன், அசோக்கோட இந்த கண் பிரச்சனை பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோமா. கொஞ்ச நாள் தான், போன பருவ திரும்ப வந்துரும். ஆமா நிஜமாவா மித்ரா? அம்மா, அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, அசோக்கு சீக்கிரமா சரியாயிடுமா? கரெக்ட். இத பாருமா, அவனுக்கு தலையில அடிபட்டதுனால அந்த நரம்பு அப்படியே அழுத்தி பார்வையில கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. அசோக், அசோக், ஐயோ ஒவ்வொரு நேரமும் கம்பி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு ஸ்ரீஜா. வாங்கக்கா, வரதானே செய்யணும். வா. அசோக், 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 யாரு? அசோக், அசோக், எப்படி பாருங்க. யாரு நீங்க? ஐயோ அசோக், அசோக், நான் உன் அம்மாடா, அம்மா. அம்மா, அம்மா, நீங்க வந்துட்டீங்களாம்மா? நான் எப்படிமா உங்ககிட்ட வந்தேன்? எனக்கு யாரோ மலையில இருந்து தள்ளி விட்டாங்கம்மா. அப்புறம் எப்படிமா நான் உங்ககிட்ட வந்தேன்? சொல்லுங்கம்மா. அம்மா, அப்புறம் எப்படிமா நான் உங்ககிட்ட வந்தேன்? அம்மா சொல்லுங்கம்மா. சுபத்ரா அழாத. அசோக், அசோக் டென்ஷன் ஆகாதடா, டென்ஷன் ஆகாத. நீங்க யாரு? அப்பாடா, நான் வேற எந்த பெத்தவங்களுக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சுடா. இன்னைக்கு நாங்களே எங்களை உன்னோட அப்பா அம்மான்னு அறிமுகப்படுத்துற ஒரு நிலைமை வந்துருச்சுடா. அப்பா, அப்பா, இங்கதான் இருக்கீங்களாப்பா? மித்ராமா, நான் உங்களை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்கப்பா அடிக்கடி. என் கண் கட்ட அவுத்து விடுங்கப்பா, நான் உங்களை தான் பாக்கணும்பா. இருப்பா, இரு. பொறுமையா இரு. இல்ல அசோக், என் கண் கட்ட அவுத்து விடுங்க.
அசோக் எங்க அம்மாவை நான் பார்க்கணும். அசோக், அசோக் கொஞ்சம் அமைதியா இருப்பா ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இரு. மித்ராமா ஆ, இங்க இங்க இருக்க. மித்ராமா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இங்க இங்க இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். மித்ராமா நான் எப்படிப்பா இங்க வந்தேன்? ஷூ. என் கட்ட அவுத்து விடுங்க, நான் பார்க்கணுமா? அசோக், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளுப்பா. நீ மலையில இருந்து விழுந்ததுல கண்ணுக்கு போற நர்வ்ஸ் கொஞ்சம் லேசா டேமேஜ் ஆயிருப்பா. வா. என்னடி இது, போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. விடுங்கக்கா, நல்லா பாருங்க. இவன் விஷாலோட ஃப்ரெண்டு. விஷாலோட ஃப்ரெண்டுனால அவனு போலீஸ் தானே? நம்ம கன்ஃபார்மா மாட்டிப்போம் போல இருக்கு. வா. விஷால், இப்ப எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு வந்த? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. அசோக்க மலையில இருந்து யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் அது சம்பந்தமா நாங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்காக தான் வந்தேன். சுபத்ரா, ரத்னவேல் அவரோட வேலையை பார்க்கட்டும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ரத்னவேல், நோ ப்ராப்ளம், கோ ஹெட். தேங்க்யூ. அசோக், அசோக், இவர் என்னோட ஃப்ரெண்டு ரத்னவேலு, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இப்போ உன்னை கண்டுபிடிச்சு மீட்டதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு. போலீஸ் ஃப்ரெண்டா? சார், உங்களை நல்லா பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு ரவுடிங் கூட இருக்கும்போது அவங்கள துரத்திட்டு வந்தது நீங்க தானே சார்? கரெக்டா சொன்னீங்க. எப்படி இவ்வளவு ஷார்ப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்க? சார், நான் அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டேன் சார்.